இந்த குருத்து புழுவுக்கு நம்ம ராஜகோபால் ஐயா ஒரு முக்கியமான ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், மனசில் ஏற்றிக்கங்க, நான் அப்புறமேட்டுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது இந்த பயிருக்கு மட்டும் இல்லை, இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பயிர்களுக்கு வரக்கூடியது. சித்திரத்தை மட்டும் உங்களுக்கு வேணும், சரிங்களா? ஒரு 3 லிட்டர் தண்ணியில் 300 கிராம் சித்திரத்தை அரைச்சி உள்ளே போட்டுக்கோங்க, ஊற வைங்க. ஊற வச்சதில் 3 லிட்டர் உங்கள்கிட்ட இருக்கா, 300 கிராம் கலந்துருக்கீங்களா? அந்த 3 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்கு 300 மில்லி எதெல்லாம் போகும்? குருத்து பூச்சி போகும், இலை சுருட்டு புழு போயிடும், எல்லா பயிர்லையும் வரக்கூடிய புழுன்னு நீங்கள் கண்ணில் பார்க்குறதெல்லாம் போகும். அது கொய்யா, அது பேர் என்ன, மல்லிகைப்பூ வச்சுருந்தீங்கன்னா அந்த முக்கு புழு எல்லாம் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதை வாங்குங்க. ஃபஸ்ட்டு சித்திரத்தை வாங்கினீங்கனாலே செஞ்சுருவீங்க. போகுமா போகாதான்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ண எம்புடோ செலவு பண்ணுறோம். ஒரு 150 ரூபா செலவு பண்ணதுக்கு யோசிக்காதீங்க, வாங்குங்க, சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம், பக்கத்தில் பனை மரங்கள் இருந்தால், இந்த காலத்தில் பனை மரம் இருந்துச்சுன்னா அடுத்து பழம் வரும். அந்த பழம் வந்ததுன்னா அதை தயவு செய்து உங்கள் நிலத்தில் அந்த பழ கரைசலை பயன்படுத்த பாருங்கள். இந்த நான் திருப்பி சொல்கிறேங்க, டெல்டா மாவட்டத்தில் இல்லாத சத்து மணிச்சத்து, இல்லாத சத்து சாம்பல் சத்து, இல்லாத சத்து நுண்ணூட்ட சத்து. ஏன் இதெல்லாம் எல்லாம் போச்சு? களைக்கொல்லி பயன்படுத்தி இருக்கக்கூடிய மட்கு பொருளெல்லாம் நம்ம எரிச்சிட்டோம். அது ஒட்டுறதுக்கு பொருள் இல்லை, அதனால் அப்படி இருக்குது. நம்ம பழசை பேசி புண்ணியம் இல்லை. இனிமேல் என்ன பண்ணலாம்? பனம்பழம் கிடச்சதுன்னா 200 லிட்டர் ட்ரம்மு பனம்பழம் ஒரு 10 பழத்தை போட்டு வைங்க. அந்த பழத்தில் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நம்ம சாணம் இருக்கு இல்லைங்களா, சாணம் கூட கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 200 லிட்டரை ஒரு 10-15 நாள் விடுங்க, அப்படியே நிலத்தில் சாய்ச்சி விட்ருங்க. அந்த இதை மட்டும் எடுத்துருங்க, கொட்டைகள் எடுத்துருங்க, மிதக்கக்கூடிய திரவத்தை பொண்ணிருங்க. இது ஒன்று. அதே மாதிரி என்னுடைய நெல் வயலில் பச்சை கட்டலை அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது பதற்றமாக இருந்தது, நாளைக்கே பச்சையாகணும் அல்லது நாளைக்கே பச்சையாகணும், பச்சை தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த தயிர், நம்ம இந்த கரண்ட்டு கம்பி தயிருக்குள்ளே போட்டு வைக்கிற அந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது ஒரு 2 கிலோ தயிரில் ஒரு 1 மீட்டர் நீள கம்பி எடுத்துக்கோங்க. அது எத்தனை கேஜி கம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காப்பர் கம்பி எடுத்து சுற்றி உள்ளே போடுங்க. ஒரு 3லேருந்து 5 நாள், அதுலேருந்து 10 லிட்டருக்கு 30 மில்லி எடுத்து அடிச்சிங்கன்னா உங்கள் மனசு திருப்திக்கு எல்லாம் பச்சையாகிடும், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான பச்சை கிடையாது, அது பச்சையாக காட்டும், சரிங்களா? எப்படினாலும் வேருக்கு கொடுக்கணுங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துங்க. ஏன்னா இந்த குழுவில் அதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என் நெல் பச்சை கட்டலைன்னு, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அடுத்த முக்கியமானது விற்பனை. நான் விற்பனையை தான் சொன்னேங்க, நான் திருப்பியும் சொல்கிறேங்க. இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் தனித்தனியாக உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இந்த இன்றைக்கி 1ஆம் தேதி எல்லாருக்கும் சம்பளம் வந்திருக்கும். என்ன செய்வாங்க? 25 கிலோ மூட்டை வாங்குவாங்க. எப்படியாவது மூட்டை வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். அது ஏன் நீங்கள் வச்சுருக்க மூட்டையை கொடுக்கக்கூடாது? உங்கள் ஊரில் உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலாம், பக்கத்து ஊரில் விற்றுருங்க. ஆனால் விற்றுருங்க, நம்ம விற்றாதான் நமக்கு விவசாயம் பெருகும். பெரியவங்க இப்போ எல்லாம் சின்ன பசங்க யாரும் வரலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோங்க. அவங்களுக்கு நம்ம ஆர்வத்தை உண்டு பண்ணலை. சின்ன பசங்க நம்மளோட சிறப்பாக, நான் தான் சொல்கிறேன்ல, இந்த பையன் 25 வயசு புதுசாக வந்திருக்கான். ஐடி பசங்க என்கிட்ட ஒரு 7000 பேர் இருக்காங்க. சொல்ல செய்வாங்க. இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி செய்யணும், உயிரை வாங்குவாங்க. நமக்கு ஒரு வேலை செய்ய முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், செஞ்சுருவாங்க. செஞ்சு எனக்கு இப்படி நடந்திருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இது நம்மளுடைய பெரியவங்களோட தவறு, சொல்லி கொடுக்காதது, நம்ம நம்பாதது. இங்கே உட்காந்துருக்கையில எவ்வளோ பேர் நம்பி செஞ்சு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கங்க. அடுத்து இந்த கெமிக்கல் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கோம். இது ஒரு நம்மளுக்கு மறதியாக இருக்குது, அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கெமிக்கல் ஸ்ப்ரேயரில் நம்ம இயற்கை பொருளை கலந்து அடிக்கிறது. கொஞ்சம் நம்ம அதை சரி பண்ணணும்னு வச்சோன்னு வைங்களேன், ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ கல் உப்பு உள்ளே போட்டுக்கோங்க, கரைச்சிக்கோங்க. அதை அந்த தண்ணியை எடுத்து அந்த ஸ்பிண்டில், அந்த அடிக்கிறோம் இல்லைங்களா, பிடிச்சி அடிக்கிறோம்ல, அது இந்த டியூப்பு இதுக்குள்ளெல்லாம் ஊற்றி விடுங்க. 1 கிலோ 10 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ கல் உப்பு, தேவைப்பட்டால் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் உள்ளே ஊற்றுனீங்கன்னா இந்த கையில் இருக்கிறது இதெல்லாம் சரியாயிடும். அடுத்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, டேங்க்குள்ளே மிச்ச தண்ணியை ஊற்றுங்க, நல்லா ஆட்டுங்க, கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்படி. ஏன்னா அந்த டேங்க்கோட மேல் பதி இருக்கு இல்லைங்களா, அந்த முனை,
அதுலலாம் இருக்கும் அந்த கெமிக்கலு. அந்த கெமிக்கலை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. உங்களுக்கு முந்தி காலத்தில் ஊசி போடுறப்ப ஒரு ஒரு பஞ்சில் தொட்டு இப்படி தடவிட்டு ஊசி போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த தடவுற என்ன தெரியுங்களா? 1 மில்லியை 1 லிட்டர் தண்ணியில் கலந்ததுலேருந்து அவங்க தொட்டதுலேயே இவ்வளோ போகுது அப்படின்னா அதில் எவ்வளோ பவர் இருக்கும் பாருங்கள். அது அந்த இதுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் நிறைய நேரம் அடிக்கிறப்ப அங்கே இல்லாத மாதிரி அமைப்பெலாம் இருந்துடும். சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை கொஞ்சம் வாய்ப்பு எடுக்கிறப்ப சும்மா இருக்கிறப்ப நம்ம எப்போயா சும்மா இருக்கப்ப 10 லிட்டருக்கு 1 கிலோ கல் உப்பு கலந்து இந்த வேலையை பார்த்துடணும். சரிங்களா? அது ஒன்று பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, இந்த ஒரு வேலை இந்த பகுதியில் வந்து இந்த உயிர் உரங்கள் கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு 3 ஊரில் தான் இருக்காங்க. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பாபநாசம், தஞ்சாவூர். அப்போ அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வேணும்னா என்ன செய்கிறது? அலையணும், பஸ்ஸு கொடுத்து விட்றது, வாங்கிறது எவ்வளோ இம்சை இருக்கும். உங்களுக்கு எதுவும் கூட்டமைப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். கம்மி விலையில் நீங்களே வாங்கி உங்கள் விவசாயிகளுக்குள்ளே பரப்புறதுக்கு வழி பாருங்கள். தரமான பொருள்கள்லாம் கம்மி விலையில் இருக்குங்க. 34 ரூபாய்க்கு 1 கிலோ விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. 1 லிட்டருக்கு ரொம்ப கம்மியாக விற்கிறவங்களும் இருக்காங்க. கேட்டிங்கன்னா நான் நம்பர் தரேன். ஆனால் பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்மளே வச்சுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேங்க, வேறு அழுகல் வந்தது. ஒரு பயிரில் நம்ம நெல்லை பிடுங்கி காட்டுறோம், கருப்பு கலரில் அப்படியே இருக்குது, வேறையே காணோம். உங்களுக்கு தெரியும், நெல்லோட வேறு நம்ம இடுப்பு ஒசரம் இருக்கணும், 3 அடி உயரம் இருக்கணும். தூக்கணும்னா வேறே இல்லாமல் இருக்குது. என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் கொடுக்க வேண்டிய பொருள் வந்து அந்த ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பொருள் 1 லிட்ரு. அப்படி இல்லையா சூடோமோனாஸ்னு ஒரு பொருள். இந்த சூடோமோனாஸ் என்ன செய்யும் தெரியுங்களா? மண்ணில் இருக்கக்கூடிய பயன்படாமல் இந்த வேருக்கு பக்கத்துலேயே ஒரு மணிச்சத்தோட பொருள் இங்கே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே போகாது. இந்த வேலையை பார்க்குறதெல்லாம் தாங்க. ஒன்று பாஸ்போ பாக்டீரியா போடணும், அதுக்கு ஒரு 200 ரூபா, சூடோமோனாஸ் ஒரு 200 ரூபா, 400 ரூபா போட்டிங்கன்னா இந்த வேலை நடக்கும். இதுலேயும் நம்ம காசை மிச்சப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த பாஸ்போ பாக்டீரியா கொடுக்க வேணாம், சூடோமோனாஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துரும். சரியா? 200 ரூபாவில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ஆவது நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தூர் கட்டும். தூர் கட்டுறதுக்கு என்ன 2 சத்து வேணும்? மணிச்சத்தும் தழைச்சத்தும். இந்த 2ம் நம்ம கொடுக்கணுங்க. மண்ணுக்கு ரொம்ப முக்கியம், இந்த பகுதிக்கு ரொம்ப முக்கியம். நான் திருப்பி சொல்கிறேன், விளைச்சல் ரொம்ப முக்கியம். விளைச்சல் வந்தால் தான் நமக்கு பணம் கிடைக்கும். உங்களுக்கு இங்கே விற்க முடியலையா? காலையில் அந்த சூப்பர்டென்ட் வந்திருப்பார் மதுரையிலேருந்து, விற்பனை குழுவிலேருந்து. அவங்க மதுரையில் போய் விற்கலாம் அல்லது செஞ்சியில் விற்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நாங்கள் பாபநாசிலே கூட அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய குடோன் நல்லா இருக்குங்கிறாங்க, நிறைய வியாபாரிகள் வர்றாங்கங்கிறாங்க. நாங்கள் அதை, அல்லது நீங்கள் எந்த ஊர் பெருசாக்கணும்னு மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க, நான் அதை டெவலப் பண்ணுறதுக்கு வழி பார்க்குறோம். நீங்கள் அந்தந்த ஊரில் விற்கலாம். நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு பதற வேண்டாம். ஒரு இடத்துல கொண்டு போய் ஈனாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல வச்சு விற்கிறது. அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க. முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான தினசரி விலைப்பட்டியெல்லாம் கூட நான் குரூப்பில் டெய்லி போடுவேன், பார்த்துக்கோங்க.